வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு மே மாத ராசி பலன்கள் 1/5/2025 வியாழக்கிழமையில் சித்திரை 18ஆம் தேதி விசுவாசு வருடத்தில் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. தனுசு ராசிகார நேயர்களுக்கு ராசி பகவான் இந்த மாதத்தில் 14ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய 7ஆம் இடத்திலிருந்து சமசப்தமமாக ராசியை பார்க்க போகின்றது. அப்போ ராசியை ராசிநாதன் பார்க்கின்ற போது மிகவும் அற்புதமான பலன்களை கொடுக்க போகின்றார். அவர் தனக்காரகன் புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடியவர். 7ஆம் இடத்திலிருந்து கணவன் மனைவி க்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை, உறவினர்கள் நண்பர்களுக்குள்ளே நல்லதொரு ஒற்றுமைகளையும் கொடுக்க போகின்றார். 4ஆம் இடத்திலே கிரகங்களின் இயல்பு என்பது இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் புதன் பகவான் அங்கே இருந்தாலும் 7ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய 5ஆம் இடத்துக்கு 7-10 கூடையவர் வரப்போகின்றது. தொழில்களிலே வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்றார். தனவாக குடும்ப சாணாதிபதி, முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் சனி பகவானும் உங்களுடைய கேந்திர ஸ்தானங்களிலிருந்து 10ஆம் இடத்தை மட்டுமல்ல 6-10 தொடர்பு பெற்று தொழில்காரகம் இருக்கின்ற காரணத்தினாலேயும் சூரிய பகவானும் உங்களுக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திலே மே மாதம் 14ஆம் தேதியில் குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு செல்கின்றதும் பாக்கியாதிபதி 6ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய விரயசானத்தை பார்க்கின்ற பொழுதும் தகப்பனார்களால் விரய செலவுகள் நடக்கப் போகின்றது. வெளியூர் வெளிநாடு செல்லப் போகின்ற ஒரு அற்புத மாற்றத்தை இந்த மாதங்களிலே நீங்கள் காணப்போகின்ற. அதிலேயும் தனுசு ராசிகார நேயர்களுக்கு மிகவும் புதுபொலியுடன் நல்லதொரு மன மாற்றத்துடன் அற்புதமான நல்லதொரு பலன்களை உங்களுக்கு தொழில் வேலைகளிலே இருக்கின்றவர்களுக்கு, குடும்பங்களிலே இருக்கின்ற நேர்களுக்கும் குடும்ப சாணங்கள் பலமாக இருக்கின்றது. 2-3 கூடையவர் முயற்சி சாணாதிபதியும் தன ஸ்தானாதிபதியும் தனக்காரகன் புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய ராசிநாதன் 4ஆம் இடத்துக்குரிய அதிபதி சமசத்துவமாக உங்களுடைய இந்த 4ஆம் இடம் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசி 4 பாவங்களும் இனி வருகின்ற நாட்களிலே இயங்க போகின்ற பொழுது பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது இருக்கின்றது. 5-12 கூடையவர் என்று சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்த அதிபதி இதனால் வரையில் இருந்ததை விட இனி இந்த மே மாதங்களிலே 4ஆம் இடத்திலே தேவையில்லாத மருத்துவ செலவுகளையும் வண்டி வாகன வீடுகளுக்கு ஒரு சில நஷ்டங்களையும் கொடுத்து கொண்டிருந்த அந்த புதன் பகவான் 7 கூடையவர் 10 கூடையவர் கணவன் மனைவிகளால் தேவையில்லாத செலவுகளையும் சந்தித்திருப்பீர்கள். இனி இந்த மே மாதத்தில் இருந்த அந்த மாற்றத்தை புதியதொரு புதுப்புலியுடன் உங்களுடைய ராசிநாதன் இருக்க போகின்ற அமைப்பு மட்டுமல்ல, சுக்கிர பகவானும் 4ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கின்றது. சனி புதன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானுடைய இயற்கை பார்வையிலும் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம். தனுசு ராசியை பொறுத்தவரையில் ராசிநாதன் பலம் பெறுகிறார். பஞ்சமாதிபதி விரையாதிபதி பலம் குறைந்து 8ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது குழந்தைகளால் ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத செலவுகளையும் சந்திக்கக்கூடியது. அதே சமயத்தில் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய நேர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. நீர்நிலை சம்பந்தப்பட்ட இடங்களில் குழந்தைகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது. குழந்தைகளுக்கு ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய ஒரு மாதம் என்பதும் ராசிநாதன் பலம் பெற்று இருக்கின்றதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அற்புதத்திலே இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. அதுவும் ராசிநாதனுடைய வியாழக்கிழமையிலே பிறக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய 4ஆம் இடம் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடம் கணவன் மனைவி உறவினர்கள்